உன்னை போற்றி பணிந்தேனே
வரக்கூடிய ஆமா எங்கடா போயிருந்த? புடங்க போயிருந்தேன். என்ன பேச்சு பேசுற? அத்தியா தப்பு கணக்கு போட்டியா நீ? ஏண்டா எனக்கு முன்பதாக வந்து அரண்மனையில் இருக்க வேலையெல்லாம் செய்து முடித்து எனக்காக காத்து கொண்டிருப்பேன். எங்கடா போயிருந்தேன்னா நாத்து புடுங்க போயிருந்தமா. நாத்து புடுங்க போயிருந்தமா. யாருது? சிகாமணி நம்ம துரோகிக்கிறாரு நிர்வாகி சிகாமணி. அவருக்கு நாத்து புடுங்க போயிருந்தோம். நாத்து புடுங்க நீ போயிட்டு அரண்மனையில யாரா வேலை செய்யறது? அரண்மனையில கொடுக்குற கூலி கோட்டுக்கு தான் ஆகுது. சைடிஸுக்கு யார் கொடுப்பாங்க? அதனால பிளாக்ல வரட்டுன்ட்டு எப்படி போனேன். பாக்குறப்பல பாக்குறா பாக்கு வெத்தல கேட்குற கேட்டா கொடுக்க வேண்டியதுதானே? குத்துனே சுத்து முத்தம் பார்த்துட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் கேட்குறாமா. ஒரு அடியிலே அவுத்துக்கிச்சு போயிருமா. மூடுவாயை மொத்தாந்தத்துல மூடு வாயன்னு சொன்னா ஊ வாய முறுத்தா ஏன் வாய முறுத்தா? உன் வாய முடுறான கற்பக விருத்தம் என்ற நற்பெரும் சபையில வந்து பெண்கள் இடத்துல அகடவகடவா பேசக்கூடாது. ஒரு பெண்களை கண்டா அக்காவாகவும் தங்கையாகவும் தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்கணும். மற்ற ஆம்பளைங்க மற்ற பொம்பளையும் பார்த்து அக்காவும் தங்கச்சா நினைச்சிட்டா ஆம்பளைங்க கெஜின்னா அவர்த்து பரோட்டாவாயா வித்திக்கு வருது. தொட்டு தாலி கட்டிய மனைவியை தவிர மற்றவர்களை அதை போல் நினைக்க வேண்டும். மற்றவங்கள சரிம்மா. பெண்கள் இடத்துல அடக்க ஒடுக்கமா நடக்க தெரிஞ்சுக்கோ. எஸ் மேடம். ஓ மை காட் என்ன அழகு. என்ன அழகுன்னு சொல்லி கூப்பிட்றாள் நீ ஒரு ஆள் தாம்மா. பெத்த ஆத்தாப்பம் கூட என்ன அழகுன்னு கூப்பிட்டு நாள் கிடையாது. அதனால தானே வரல, நான் சீக்கிரமா வரலன்னு வீட்டுக்கு போறேன்றேன். ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா முழுவாய என்ன அழகு. இந்த கற்பக விருத்தம் நற்பெரும் சபையில வந்திருப்பவள் என்று யார் என்று தெரிகிறதா? எனக்கு தெரிஞ்சாலும் சபையோருக்கு தெரியணும். ஏண்டா ஒய்யாரா உத்தான பாகருக்கும் சுருதி தேவி அம்மையாருக்கும் மகளாக பிறந்து என் பெயரோ நீலாவதி என்று பெயர் வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறேன். நீலாவதி என்று பெயரை வைத்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறேன். இன்னும் எப்படி வருகிறேன் தெரியுமா? அப்படிங்களம்மா தெரிவிக்கலமா. நாமா இல்லப்பா முனியம்மான்னு சொல்லு. என்னம்மான்னு கேட்டம்மா. உனக்கு என்ன கண்ணுக்கு இன்னும் கூடாமா காது செவிடாமா? எந்த ஒய்யாரா மோ யாருன்னு தெரியல. இன்னும் தெரியலமா? இன்னும் விவரமா சொல்லுமா. நான் ஒரு 2ஆம் கட்டாம் பாயுமா. ஐயா ஏன்டா அப்படி சொல்ற? எங்க பாட்டி ஒண்ணுக்கு இதுமா 60-70 வயசு இருக்கும். கூத்துக்கு போறியாடா ஒரு பெல்ல தண்ணி மொண்டாந்து வச்சுட்டு போறவங்க யாரா ஒரு பெல்ல தண்ணி மொண்டாந்து வச்சுட்டு போடான்னு சொல்லும். பித்தல் தோண்டி சிலுவை தோண்டிலாம் கொடுக்காது. மண் தோண்டி தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஆமாம் ஆமாம் அப்போல்லாம் அப்படிதான். மண் தோண்டி எடுத்துன்னு போவேன் தண்ணி பூச்சத்துக்கு கொயாவில் குழந்தை மேலே தண்ணி விடுவாங்க. மண் தோண்டி நல்லா கெட்டியாக கவனமாக பிடிச்சிமோ. ஏன்னு கேளு தப்பி தவறி கீழே விழுந்துச்சு உடஞ்சிடும். கெட்டியாக பிடிச்சி போவேன். பிடிச்சின்னு போயிட்டு எனக்கு முன்னே போடுறவங்களாம் தண்ணி பிடிச்சிருப்பாங்க. சிலுவர் தோண்டியோ பித்தல் தோண்டியோ வச்சுருப்பாங்க. அவங்க 2-3 உண்டு எடுத்து போவாங்க. ஒன்று பிடிச்சிக்குவாங்க ஒரு 2 இடம். இன்னொன்று கொயா வாயில் வச்சுட்டு எனக்கு இது கொயா வாயா கொயாக்கு வாய் இங்கேடா இருக்குதா? இப்படி காட்டினா நீ பாத்தியா? கொயாக்கு வாய் எங்கே இருக்குதா? அடிக்கின்ற கைத்தான் அணைக்கும், அணைக்கின்ற கைத்தான் அடிக்கும், இனி
இருக்கின்ற வாய்த்தான் கசக்கும். மண் தோண்டி ஏத்து போவோமா, அங்க எத்தனை வச்சுட்டு நின்றுன்னு இருப்பான். ரெண்டு தோண்டி ஏத்து போனாங்க பேரு. ஒரு தோண்டி ரெண்டு போய் அவங்க வீட்டுக்கு போடுவாங்க தூக்கின்னு குழாவில் வச்சுட்டு. அது ரொம்ப கீழே போவோம். நான் எத்தி வச்சுட்டு என் மண் தோண்டியா வச்சு பிடிப்பேன். தவம் பண்ணனா கூட அது பிடிக்கிறது கிடையாது. மண் தோண்டி அங்கேயே வச்சுட்டு ரொம்ப போச்சு பேர் அந்த தாவலை தூக்கின்னு வீட்டுக்கு போடுறது. நீ ஒன்றும் தெரியாதவன் அப்பேர் கொண்டா ரெண்டாம் கட்டம் பாயுமா நான். உன்னுடைய கதையை விடு, நான் சொல்றது கேளு. ஆகட்டும். உத்தான பாகருக்கும் சுருதி தேவி அம்மையாருக்கும் நாங்கள் இரு குழந்தைகளாக பிறந்தோம். நீங்க முதன்மையாக நான் பிறந்தேன், இரண்டாவது என் தங்கை பிறந்தார். எனக்கோ பெயர் சூட்டு விழா. தங்கத்தாலியை தொட்டில் ஒன்று உருவாக்கி தங்கத்திலே பட்டாடைகளை வைத்து விலை உயர்ந்த ஆவரணம் எல்லாம் எனக்கு போட்டு எனக்கு நீலாவதி என்றும் என் தங்கைக்கு மோகாவதி என்றும் இருவருக்கும் பெயர் சுட்டினார்கள். பிறகு சோனிகாபுரி ஆட்சி புரிந்து வரக்கூடிய சோனிகாபுரி பட்டணத்தை பரிபாலித்து வரக்கூடிய சோனிகாபுரி என்று சொல்லக்கூடிய யாமகுட பட்டணம் அப்படி ஆட்சி புரிந்து வரக்கூடிய இரண்யேஸ்வர பூவதிக்கு நான் முதலாக திருமணம் செய்தேன். இரண்யேஸ்வரனுக்கு உமை திருமணம் செய்தார்கள். நான் மணந்தேன். இரண்டாவதாக என் தங்கை மோகாவதியை இரண்யாக்கதற்கு திருமணம் நடந்தது. இரண்யாக்கனுக்கு திருமணம் செய்தார். என் மைத்துனருக்கு திருமணம் நடந்து இல்லற வாக்கில ஈடுபட்டு இல்லறத்தை நல்லதாக நடத்தி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லறம் என்பது எதுவரை நீடிக்குமோ அதுவரை தான் மதிப்பு மரியாதை எல்லாம். அந்த இல்லறம் என்பது விட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. போச்சுனாட போட கைதா பராம்பரு குடிக்காரப்பாய். உன் கதையை நீயே சொல்லிக்கிறியா அப்படின்னு தெரிவிப்பார்கள். நான் தட்டுறாரு குருவா தெரிய கை தட்டுறாரு. அவர்தான் எனக்கு குரு. பேர் மட்டும் குரு இல்லை, எனக்கும் குரு. என்னை இந்த பக்கம் வர வச்சது அவர் தான் முதல்ல, புரியுதா? அப்படி இருந்தாலும் அப்படி இருவருக்கு திருமணம் நடந்து இல்லறத்தை நல்லதாக நடத்தி நானோ இப்போது 5 மாதம் கர்ப்பமாக இருக்கின்றேன். ஏன் கர்ப்பம் ஏறி போய்க்கிறேன்? கொழுப்பு ஊரா சாப்பிட்றல, அதான் 5 மாசம் கருவுமாக. 5 மாசமா கரு முழுகாம இருக்குண்டா. ஏன் முழுவாத தலைகள்லாம் ஊற்றிக்கிட்டு கிடையாது? கோயாவில் தண்ணி வரலையாண்ணா? மாசமா இருக்கிறேன்டா. மாசம் என்ன மாசம்? இப்போ காய்ச்சி மாசம் 5 மாதமா இருக்கிறேன். அப்போ 5 மாதத்துக்கு அப்பத்திலிருந்து கணக்கு எடுத்தா போட்டிக்கார் வருது. முதல்லேருந்து என்ன 5 மாதத்துக்கு நீ கணக்கு எடுத்தியா? 5 மாதமா? நான் உன்னை எதை சொல்லி தான் புரிய வைக்கிறது? நான் தான் சொன்னேன் நம்ம ரெண்டாம் கட்டம் பாவிமான்னு. இப்போ நான் வயிற்றிலே குழந்தையானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. 5 மாதமா என்னடா பின்னால் பார்க்குறேன் முன்னால் பார்க்குறேன். குழந்தைக்கு இது இல்லையாம்மா? இப்போல்லாம் உன் நல்ல கண்ணுக்கெல்லாம் தெரியாது, பிறந்த பிறகுதான் தெரியும். குழந்தை பின்னால் பிறந்தா தான் தெரியுமா? அப்படி கருவுற்று 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கின்றேன். கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தாதான் ஆமாம்மா பிறக்கும் குழந்தையானது ஆரோக்கியமா இருக்கும். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது மகிழ்ச்சியோடு சேரணுமா? அப்பதான் பிறக்கிற குழந்தை நல்லா அழகா பிறக்குமா, அறிவோடு பிறக்குமா. ஒண்ணு வேணான்னு சொல்லி ஒண்ணு வேணும்னு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் தாய் தாய்ப்பு வச்சு கேட்காம ஊரில் போய் உதப்படுறது செய்யாத வேலையெல்லாம் செய்யறது. அப்போ இதுதான் பழுகுது எங்கள் வீட்டில் நடந்துங்குதாப்பா. நான் ஓணுன்னுவேன், என் மண்டாட்டி வேணான்னுவா, அவ ஓணுன்னும் போது நான் வேணான்னுவேன். அதனால தான் ஒன்று மாதிரி 2 பேர் வாங்கி வந்து உட்காந்து ஒன்றா குடிக்கிறீங்க. ஜெலம்பு வச்சுக்கின்னு கூட சொல்கிற பாடுறாங்க. கேட்டாங்களா? வாயே அப்படி 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆகையால் நந்தவன சென்று ஆடி பாடி வந்தால் மகிழ்ச்சியோடு இருக்கும். அந்த புறத்திலே தோழி கலா இருக்கின்றால் நான் அழைத்ததாக ஒரு நொடியில
கூப்பிடு யாருங்க மாமா? சப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மகோ வந்திருந்தால் முன்னாடி எப்பொழுதோ காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாத்திரவன் கில்லாடி எப்பொழுதோ காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாத்திரவன் கில்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல அக்கா பொண்ணு அஞ்சல நாங்க 2 பேரு பிஞ்சில நாங்க 2 பேரு பிஞ்சில ஐயா வெக்க மாதிரி நீ தூக்கு மாட்டீங்க சாவுடா தூக்கு போட்டுக்கணும் சாவறதுக்கு கோந்தவாடி ஆகத்திலிருந்து நான் இந்த ஊரில் வந்துக்கிறேன். அதுலேயும் கூத்துக்காரோட சண்டை போட்டுன்னு போட்டுக்காரு பாவு அச்சிது பாடு நீ எனக்கு சாணி சட்டி ஆட்டோக்காரன் போயிட்டானா சாணி சட்டி அடிச்சிதுப்பா. ஏய் ஒரு பொம்பளை பசங்க வந்து எங்க கால் தூக்கணும்? நான் என்ன பண்ணேன்? எங்க என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? தேய்க்காத. டேய் என்ன தேசம் இது? என்ன தேசமா? ஏம கூட பட்டினம் சோழிங்காபுரி. நீ அதேமா தெரியுமா? தெரியும் தெரியாது. வந்தித்தாரி நேர இலக்கம். உன் பேர் சொன்னாதானே எனக்கு தெரியும். என் பேர் தான் கலமாடா. என்ன மாவு? அதுதான் என்ன மாவுன்னு கேட்கலாம். யார் மாவு? கலமா 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 அந்த ஆமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இப்போ நம்ம 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறோம். ஆமா ஆமா கலா அப்படின்னு கூப்பிடுறேன். பக்கத்துல இருந்தா கலான்னு கூப்பிடுறேன். என்னடான்னு கேட்குறேன். நடன்னு கேட்குறேன். அதோ லைட் எடுத்து ரோட்டில் முகட்டான் வழியில் அவ்வளோ தூரம் நீ போட்ட நான் போயிட்டேன். ஓ அந்த கலாமா வேணா கிட்டக்கிற கலாமா வச்சுக்கோ. இப்போ இப்போ இங்கே அதோ போயிட்டேன். நான் இங்கிருந்து கூப்பிடுறேன். காது கேட்கல. காது கேட்காது. கலா எவ்வளோ நேரம் ஆகுது. இத்த சுருக்கமாக கூப்பிட்டா எப்படி கூப்பிடலாம்? எப்படி கூப்பிடலாம்? ஒகலமோ ஒகலமோ கலா அம்மா அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுது? அதனால நம்ம வெய்யெல்லாம் சாப்பிட்டு வை. ஒகலமோ ஒகலமோ. உன் வழி தனி வழி, என் வழி தனி வழி. சரி போனால் பார்க்கட்டும். காது மீன் அம்மா காண வேண்டாம். புறப்படு புறப்படு புறப்படு. பன்னீர் கை உடையவனாம் பக்தர்களை காப்பவனாம்
என்னடா ஒரு மாதிரியா வர? என்னடா ஆச்சு? அடையாம அந்த கேட்டுக்க. ஏய், தாதி பண்ண அடுத்த ஒரு மடியா கட்டளை இட்டுன என்னாச்சு? அதுதாம்மா போன விளாண்டு தான். என்னாச்சு? நான் இப்படி போன ரோட்டா தான். அந்த இடத்துல தான் ஏறி வேலை செஞ்சுங்கிறாப்புக்கு. அப்படியா? இது எனக்கு தெரியாது, அங்கே வேலை செஞ்சுங்கிறான் அந்த பொண்ணுக்கு. வீட்டில் போய் பார்த்தா ஆளை காணும். பிறகு அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு விசாரிச்சேன், பல நேரத்தில் வேலை செய்கிறாங்கன்னு. சரி. ஐயோ, நான் அந்த வெயில் தானே வந்தேன், அந்த பாய் முண்டு தெரிஞ்சுருந்தா நான் அப்படியே போயிட்டு இருப்பேன்ட்டு. அங்கே வந்து இங்கே வேண்டுமா? அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு இங்கே வந்து உடனே வீட்டுக்கு போட்டாலாம் சாப்பிட்றதுக்கு கொடி வை நடந்து வேறு வையெல்லாம் மறுபடியும் போ போய் பாக்குறமா அவங்க அப்பனுக்கு பால் குத்துங்கிறாமா நேத்துக்கு. அப்படியா? ஆமா, அவங்க அப்பனுக்கு பால் குடுக்குறாளா? அதுலயும் சர்வ சாதாரணமா இப்படி குத்துந்தாங்கன்னா பரவாயில்ல. சரி. அந்த மாறாக்கு போட்டுங்குது முந்தானி, அந்த முந்தானி இப்படி மசிக்கினா அப்படி குத்துங்குதுமா அந்த பொண்ணு. அந்த ஆள் குடிச்சுங்கிறான். சப்புக்கு 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 சப்பு சப்புக்கு சப்புன்றான். என்னடா காரணம்னு பார்த்தா அந்த ஆளுக்கு பெல்லில் பழுகுது. அதுக்காக சப்பு சப்பு சப்புன்னு வயசானா பல்லு கொட்டிடும். சீக்கிரம் ஆயத்து கொண்டு வாப்போ. அம்மா கோடி காவல்காரன் உன் பாதத்தை படிக்கிறேன். நல்ல முறையோடு வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும். கண்டி நான் வழக்கப்படி எங்கு செல்வது? சென்று அழகுள்ள மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து கூந்தலையை சூடி விளையாடி வருவது வழக்கம் அல்லவா? ஆமாமா. சென்று வரலாமா? ஏண்டா உயரா, நாங்கள் நந்தவனம் சென்று வர வரையில நீ முதல் கேட்ல ஜாக்கிரதையா காவல் இருக்கணும். நானுவா? நான் ஒண்டியாவா? ஏண்டா இந்த பொண்ணுக்கு இது இங்க அரண்மனையில் வேலை செய்துன்னு நானே இங்க காவலுக்குறேன். இல்லைன்னா நான் எப்போ சீட்டு கிச்சின்னு வீட்டுக்கு போயிருப்பேன். நானும் பெண் பிள்ளைகள் ஒரு மலரை பார்த்து ஆடுவோம். அங்க வந்து நீ என்ன வேலை செய்ய போற? நீ போட்டா மலர் வேணும் போ, வேணான்னு சொல்லல நான் உன்ன. அந்த பொண்ணுங்க விட்டு போ. நான் மட்டும் தனிமையா சென்று மலர் இடத்துல என்ன செய்வது? அப்ப நானும் தான் வருவேன், நான் காவல் இருக்க மாட்டேன். சரி, நீ வரியா? ஆமா. சரி, இவனும் ஆயத்து செல்லலாமா? புறப்படலாமா? அடிவாங்கடி போயிகளா நாம வட்டாமிட்டு பாட்டு படிப்போம். நம்ம அவுத்து போட்டு கணத்துல குதிப்போம். மல்லிகை மொட்டுகளா நம்ம மேலா கட்சி நீச்சல் அடிப்போம். உனக்கு ஒரு அடக்கோடுக்குமே கிடையாது. பெண்கள் எல்லாம் மெல்லா கட்சிக்கு தான் நீச்சல் அடிக்கும். இப்போ அடிக்கல, பச்சுமா இல்லையான்னு கேட்டு வரான் பண்ண. நம்ம 2 பேரும் அடிச்சுங்களா? கைப்படாத ரோசாவும் அப்படி இருந்தாலும் இந்த நந்தவனத்தை பெருமையை உன்னால் எடுத்து சொல்ல முடியுமா? சொல்லு பாப்பா. நந்தவன புதுமை பாரமா
இந்த நந்தவனத்தை பெருமையை ஆமா அழகா எடுத்து சொன்னேன். ஆமாம்மா. இருந்தாலும் இந்த நந்தவனத்தை பார்த்தால் என்னுடைய மனமானது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படியாம்மா இருக்குது? மலர் சோலையில் மகிழ்ந்தாடுவோம், மனம் போல விளையாடுவோம், அந்தி மாலையில் இந்த வேளையில் மனம் போல விளையாடுவோம், மனம் போல விளையாடுவோம். இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தால் பொழுது போகுது தெரியாது. ஆமாம்மா. நாம் அரண்மனை செல்லலாமா? செல்லலாமா. புறப்படு. சாத்திங்களாடி கதவை தாளிங்கள் ஊட்டிங்களாடி கதவை அடி சாத்திங்களாடி கதவை தாளிங்கள் ஊட்டிங்களாடி கதவை ஆடவர்கள் வராத படிக்கு அனைத்து தாள்களும் பூட்டி பூட்டு போட்டு நன்றாக பூட்டி ஈரமண்ணத்தை அடங்கிடி. காவலன் ஐயோ ஏமா ஊடப்பட்டின வந்து விட்டோம்.
ஆமாம் ஐயா. மந்திரிகளை அடி அடி என்று அடித்து துரத்தி விட்டோம். இப்பொழுது லீலாவதி இருக்க அரண்மனைக்கு வந்துட்டோம். அரண்மனையில் நுழையணும். நுழையணும் வந்து எங்கு பண்ணுகிறாய்? சுயரண்ய புறத்தையால தங்கிய மந்திரிமார தான் அடித்து விட்டீங்கிற மங்கையருடனே கூடி மகிழீலாவதியின் பக்கம் மங்கையே உடனே கூடி மதி நீலாவதியின் பக்கம் இதமுடனே நாடி எதிர்கொண்டு நீலாவதி உடுத்திருக்கக்கூடிய சேலை யார் சாலி ஊதி வச்சுக்கிறீ? என் பொண்டாட்டி சாலியா? நீலாவதி இல்லவா? நீலாவதி அம்மாவது கிடையாது. இது என் பொண்டாட்டி சாலை. எப்படி சேர்த்து உனக்கு ஒன்னா மோந்து பாரு. வேசி நெல் வாசனை வருதா இல்லன்னு பாரு. அப்ப மோந்து பார்த்து குடும்பம் நத்துற. ஆமா ஆமா, வேசி நெல் வாசனை எப்படி வச்ச? என் பொண்டாட்டி ரைஸ் மில்ல வேலை செய்யறா. ரைஸ் மில்ல என்ன வாசனை வரும்? ரைஸ் மில்ல நெல் வாசனை வாசனை தான் வரும். என் பொண்டாட்டி வாசனை. நீலாவதி அணிந்திருக்கக்கூடிய சேலை என்று கிடையாது. இது அந்த வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தேன். கிடையாது, முடியல. ஒண்ணும் வேலை முடியலையா? முடியல. என் பொண்டாட்டி தான் அவுத்த செம்பதான் சொல்றா. என்ன பாவி யாராடா யாராடா பாவி கேக்குறியா? ஐகரமாய் உள்ளுயர்ந்தா ராஜா நானா இருந்தேன்னா நான் நல்லா வாங்கி துண்ணு செத்து கிரகத்து நாடி வந்துக்கிறேன். எங்க வந்துக்கிறான்? அவன் அரண்மனை நாடி. என்ன முறை ஓணும் உனக்கு? தம்பி பொண்டாட்டி. நானு மூத்தாரு. கிரகத்தை நாடி வந்தேன் என்று ஒரு மரியாதை இல்லாமல் பாய் யாரடா யாரடா பாய் பாய் வந்த வாசி பாய் வேலைக்கேத்த பாய் பாய்க்கேத்த வேலை பாய் பாய் வேலை மகா பாவி
உள்நுழை அரசர் இல்லா வேலை தண்ணி அரும்பாவி உள்நுழைந்தாள். கணவர் இல்லா வேலை தண்ணி கடும்பாவி உள்நுழைந்தாள். ஏய் ஒரு இறக்க குணங்குதான் கிடையாது, ஒரு தன்மைக்குதான் கிடையாது. பொம்பளையாடா பொம்பளையா? இது பொம்பளைனா ஒரு அடக்கம் ஒடக்கம். அடக்கம் ஒடக்கம். அடக்கம் அமரரை ஒழிக்கம். நீலாவதியே அட பாவி அடி பாவி பாவி என்ற பாவி பாவி என்ற பாவி பாவி என்ற வாங்க எங்க வாங்க சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? சொல்றா அவ்வளோ தூரம் அவ்வளோ சட்டத்திட்டமா சொல்லும் பொம்பளை விடக்கூடாது. விடாதீங்க. ஆவியை பங்கிடா அகப்பட்டாலிதா லீலா மதியால் கைய அகப்பட்டாலிதா லீலா மதியால் கைய அதான் நாய் சாமி மாதிரி. வேற சாணி கடியில உனக்கு அதான் எங்க ஒன்னாலும் ஏய். இருக்கும். ஊடு நோயை தான் தெரியும் உனக்கு என்ன மாதிரி பக்கிரங்கம்மா முடியாது என்னால. பக்கிரங்கம்மா முடியாதுங்க. முடியாது. அகப்பட்டால வல்லைனா அட்டி இல்லாமலே துச்சல வந்த அட்டி அட்டி போட்டு கட்டி ஏய் வாங்க எங்கடா அம்மா போயிடாரு. ஏய் கமிட்டியில் நெல்வாரி கொட்ட போயிரு. அட பாவி இனி என்ன நான் செய்வேன் போய் அம்மா. இனி என்ன நான் செய்வேன் போய் அம்மா. சனியன் போல் இந்திரன் தான் வந்தான் ஓடி. சனியன் போல் இந்திரன் தான் வந்தான் ஓடி. செய்ய வந்தான் ஓடி தங்கம். அவன் செய்ய வந்தான் ஓடி தங்கம். அவர் இல்லாத வேளையில் இந்திரன் வந்தான். அவர் இல்லாத வேளையில் இந்திரன் வந்தான். இனி என்ன நான் செய்வேன் தோழி அம்மா. நீலாவதியே என்னுடைய கரத்தில் அகப்பட்டவள் ஏய் புடி புடி ஏய் என்னுடைய கரத்தில் அகப்பட்டவள் விடக்கூடாது. ஏய் விடாதீங்க. சோத்து கையில் புடி பேச்சாங்கையில பிடிக்கிறேன். பேச்சா ஒரு எங்க மகாராஜா எங்க கையில பிடிச்சிக்கிறாரு. சோத்து கையில் புடி சோத்தாங்கையில பிடிச்சிக்கிறாரு. நீ ஏன் பேச்சாங்கை? கையில் உடம்புல ஏய் விடாத. என்ன தெம்பாக்குறான் விடா.
அட கையில் பிடித்த உன்னை நெய்யாய் ஊற்றி செய்த கையலாமனை கண்டால் நெய்யாய் அறுத்த குண்டா ஏய் வாடா கிட்ட வாடா லாஜி பாரு 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 என்னது பாரு பூட் மகாராஜா அப்படிங்க இவ்வளோ நேரம் தத்தி தான் வர ஒன்று அவரை புயங்கல் ஆட்டுங்க அப்படியே தெரிஞ்சு பாருங்க ஒன்றும் தலையில் இப்படின்ற கையில் குத்தினா கலையாது அப்படி காலில் தேவேந்திரன் நீ தான் கட்டினான சாமி. அட பாவி நீலோவதியே இரணியங்கள் ரந்த சிங்கம் சென்று விடு, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என் கரந்தனை பிடித்திரையா என்னதென்று உரையும் ஐயா மலையாளை ஒருவன் உகந்து கைப்பிடித்தாரானா மாமா இது உமக்கு பாவி என் மனவாளர் உனை கண்டார் என்ன செய்வான் என்ன செய்வான் என்ன செய்வான் என்ன செய்வான் என் மனவாளர் உனை கண்டாரானால் இரு துண்டாக்கிடுவாரோடா என்னதென்று உரையும் ஐயா இதுபோல் உன் மனையாளை ஒருவன் உகந்து கைப்பிடித்தாரானால் தன் மனம் பொறுக்குமா தர்மமா இது உமக்கு என் கண்ணாளர் உன்னை கண்டாரானால் எங்க வீட்டுக்கார் உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கா பார்த்தா துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு கூப்பிடு கூப்பிடு வீட்டுக்காரன கூப்பிடு அப்பப்ப கட்சி மாறிடுறே மகாராஜா. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. இப்ப அவங்க கிரகத்தை நாடி நம்ம வந்துக்கிறோம். அடாது செய்தால் அடாது செய்தவர் அனுபவிச்சுதான் ஆகணும். படாது பாடுபாடு துன்பம் பட்டுதான் ஆகணும். இருந்தாலும்
நான் காவலம் இல்ல காவலம். கூப்பிடுனாரு வந்து ஏய் ஆ, ஆறாவது கூப்பிடுனதா இதோ சொல்றாங்க. மகாராஜா சரி இவன் வந்தா செத்தான். அவனுக்கு முன்னால் ஒன்று வந்து என்னது இது? மகாராஜா எதுக்கு போற நீ அங்க? யாரு வந்துக்கிறாங்கன்னு போற? இங்க வா. வந்துக்கிட்டு யாரா அட வேண்டாம் வா. நான் உனக்கு காவலுக்கிற மாதிரி அங்க அரண்மனையில் அந்த ஆள் காவலுக்காரன் தவத்துக்கு சென்ற இரண்யர் இன்னும் வரல. வா. மகாராஜா அந்த இரண்யர் இன்னும் வரலாம். இந்த 20 ஓடுறான்னு செக் பண்ணுங்க. பாத்துனா கிடையாது இங்க வா. நல்லா அவனிடமான வாதப்படுவ வந்து பாரு. அவரு கூடாது வா வா. வா இரண்யர் இல்ல ஆ, இரண்யனுக்கு காவல்காரன் கிரகத்தில் விட்டுட்டு அவர் போய்க்கிறாரு தவம் செய்யறதுக்கு. இந்த ஆளை பார்த்துட்டு வாரியா மகாராஜா யாரா நீ? நெடுகுல காவல்கார மகாராஜா. நெடுகுல பேர் பெற்று குறுகுல பெற்று இரண்யன் இடத்தில் இருக்க குன்றிய மந்திரிமார்களில் ஒருவன். நீ உசாராகிறியா செக் பண்றேன். இப்பவே காப்பு கட்டி அனுப்பிச்சிடலாம். ஆமா மகாராஜா. உன் நேரம் அவர் சொன்ன ஓடு நீலாவதி பயங்கட்டத்தான் ஆனந்தமா அவனிடம் காணாமல் போவேனோ அப்படி அப்படிதான் கோயில் உங்களுக்கு கேட்டு வச்சு வச்சியம்மா. இப்புயில் இரண்யாக்கதன் பிறந்து மரியாதை தெரியாத பசங்க பல அக்கிரமங்கள் செஞ்சு வர்றாங்க. அந்த இரண்யாக்கதன் இருக்கின்றானே உன்னை பாராம உன்னை கூட உன்னை பாராமல் உன்னை கூட செத்ததை அறியாயோ அத்தனை ஒன்றும் ஆகலை. போயம்மா கொஞ்சம் விடா அசிவே அசிவே கிடையாது. அப்படியே தெரிஞ்சலாட்டா பேசிட்டு. மகாராஜா இங்கே இவங்க நாட்டில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீ நம்ம நாட்டுக்கு இட்டுக்கோ. பாவி ஐயோ விதியோ பிரம்மதேவன் அவலமானே மன கலங்கலானே ஐயோ விதியோ பிரம்மதேவன் அவலமானே
உலகையில் பழியினாலே எனதளவு செய்ய வேண்டாம் தோலையில் பழியாலே முந்திய ரிஷிக தேவர் மோசம் போனதை எண்ணி 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 என்னிட கருவழிக்க என்ன நான் பாவங்கள் செய்தேன் செய்தேன் ஆனா அரசே, நீலாவதி, என் கணவர் தான் குற்றம் செய்தார் என்றால் நான் என்ன குற்றம் செய்தேன்? என் மைத்துனர் இளநேக்குதான் தவறு செய்தார் என்றால் என் வயிற்றில் வரலம் சிசுவானது என்ன தவறு செய்தது? ஐயா தெரிவிப்பாய். உன்னுடைய மனையாளர் நான் இருப்பது போல் இருந்தால் யாராவது இது போல் செயலானது செய்தால் உன் மனம் அது பொறுக்குமா? என் மைத்துனர் தான் தவறு செய்த என்றால் நான் என்ன தவறு செய்தேன்? என்னை விட்டுவிடு, உமக்கு கோடி புண்ணியம் உண்டு. நீலாவதியே, அது யாரடி வினத்துகின்றார்? அதற்கடி உன் புருஷன் எங்கே? ஊரடி இச்சனத்தில் குறிப்புடன் அடி பாரடி என்ன நான் பாவையே உன்னை இப்போ ஜாரியாய் கொண்டு போக நானுமே வந்தேன் கண்டா.